நியூ பாட் ஸ்குவாடுக்கு ட்ரை அவுட்ஸ் இருக்கா? ஜெயிலு தான் இருக்கு நியூ பாட் ஸ்குவாடுக்கு. போறியா? ஐ எம் லீவ் பாட் ஸ்குவாட். ஓகேங்களா, நான் லீவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்கிறேன், மதனா கம் பேக். பேசாத, வெளியே வரட்டும்டா. தலைவனோட என்ட்ரிக்கு தான்டா வெயிட்டிங்க, வெளியே வரட்டும்டா. அவர் உள்ளே என்ன சொல்ல, வெளியே இருக்கும் போதெல்லாம் இப்படி எவனுமே பேசுனது இல்லை. ஏன் அவர் உள்ளே போனதுக்கப்புறம் இப்படிலாம் வாய் பேசுறீங்களாடாண்டா பொட்ட பசங்களா? நீங்க மதனாக்கி அது தம்பி ப்ரோ. என்னடா கிறிஸ்டியன் நல்லா இருக்கியா? அண்ணா நல்லா இருக்கேண்ணா. நீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்கண்ணா. நீ வந்து என்ன டிவிஸ் வச்சு விளாடுற? என்னங்கண்ணா? என்ன டிவிஸ் விளாடுற? அண்ணா மினி 6ண்ணா. மினி 6ல இந்த ஆட்ட போடுறியா? வெரி குட் வெரி குட். என்னடா பண்ற இப்போ? அண்ணா இன்னைக்கு இப்ப நான் இது பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா, சும்மா நகை சீட் வேற போட்டிருக்கேண்ணா, அதனால அப்படியே லோடிங் ஒர்க் அந்த மாதிரி போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். லோடிங் ஒர்க்கா? என்ன லோடிங் ஒர்க்கு? லோடிங்னா எப்படின்னா, லைக் கம்பெனில விஎஸ் அந்த மாதிரி ஒரு கம்பெனில வந்துட்டு ஸ்கிராப் இறக்குறது அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சேலரி வந்துட்டு அவ்வளோக்கா பத்தல. ஓகே. ஸோ அதனால இப்போ வந்துட்டு கொஞ்சம் இது போனோம்னா வீக்லியே வந்துட்டு நான் எப்படி நல்லா ஒரு ப்ராஃபிட் பார்க்குறேன். எவ்வளோ வரும் வந்துட்டு ஒரு வீக்லி வந்துட்டு ஒரு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 6K அந்த மாதிரி எடுத்துறேன். ஏன்டா 2 நாள்ல 40,000 50,000 போயிட்டு இருக்கு, நீ வீக்லி 6,000 சம்பாதிக்கிறத பத்தி பேசிக்கிற? பைத்தியமாடா நீ. ஆனா இல்லைங்கண்ணா, நான் இப்போ யூடியூப்ல இல்லாதனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ அதுவே கண்டிப்பா. ஏன்டா மந்த்லி நீங்க லட்சம் சம்பாதிக்கல, நீ அங்க என்னடா போய் 6,000 10,000 கதறிட்டு இருக்கிற? ஏன்டா யாரா நீ? என்னடா படிச்ச கிறிஸ்? ஏன்டா நீ போய் மூட்டை தூக்குறது வேலை பண்ணிட்டு இருக்க? அண்ணா நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சேங்கண்ணா. எங்க? கோடிங்ஸ்ல நான் இங்க எஸ்என்எஸ் ஆர்ட்ஸ் காலேஜ்ங்கண்ணா. எந்த ஊரு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ஓகே. கோயம்புத்தூர். ராக்கி சுதாகர் ப்ரோ, வெல்கம் டு நான் மெம்பர்ஷிப். ஏன்டா இங்க அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்டா அங்க போய் கஷ்டப்பட்டுக்கிற? பைத்தியமாக. அழகா ஜெயிச்சோமா, காசு ஷேர் எடுத்தோமா, ஜாலியா இருந்தோமான்னு இருக்கணும். 4 மணி நேரம் தான் நைட் விளாட போறீங்க. நான் நல்ல டீமா போட்டு வரேன். இந்த ஒரு டிராஃபி விளையாடு, அடுத்த டிராஃபி ஒன்று ஏதாவது டீம்ல மாத்தி விட்டு உனக்கு டிவைஸ் தான் வாங்கி தரேன். சரியா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. மறுபடியும் லைவ் ஸ்ட்ரீம் போடுவியா 12 ஹவர்ஸ்லாம்? போட்டுதாங்கண்ணா இருக்கேன். ஒரு 11 பார்த்தா ஏன் விட்டுட்ட அந்த சமயத்துல? நல்லா தானே போட்டு. ஆமா ஆமாங்க, நான் போட்டிருந்தேங்கண்ணா. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணாங்கண்ணா. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தேன். பட் வந்துட்டு நீ வியூஸ்க்காக பண்ற அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி ரொம்ப பேச்சு வந்துருச்சு. ஸோ நான் அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்துட்டு காப்பி ரைட்ஸோட இருக்கட்டும், எனக்கு ரெவன்யூ வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லா இதுலயுமே ஒரு சாங் ஆட் பண்ணி விட்டு லூஸ் மாதிரி பண்ணிட்டேன். அப்ப எனக்கு நான் மதனாக்காக தான் நிக்கிறேன்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷருங்கண்ணா. லோன் வந்துட்டு அதிகமாக வாங்கிட்டாங்களா, அந்த நேரத்தில் என்னால் ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு நான் அதை யூடியூப்பை கட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஜாப் போகலான்னு பார்த்தேன். பட் அதில் வந்துட்டு சேலரி எனக்கு 12K தான் தந்தாங்களா. அதுக்கப்புறம் நான் இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியாமே லோடிங் ஒர்க் போயிட்டு இருந்தேன். அம்மா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் போகிறேன்னு தெரியும், அண்ணனுக்கு மட்டும் நான் தெரியும் வீட்டில். அந்த மாதிரி ஒர்க் போயிட்டு நான் அந்த கடன்லாம் முடிக்கிறதுக்கு நான் அண்ணனும் மட்டுமே கஷ்டப்பட்டு எப்படியே முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் சரி மதம்புரோட்ட போய் பேசலாமா இல்லை எதுவும் நினச்சிக்கு வரா அப்படின்ற மாதிரி ரொம்ப எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சுங்கண்ணா. எப்படி கான்டாக்ட் பண்றேன்னு தெரியல. சரி அதுக்கப்புறம் தான் மனசு விட்டு சாய் ரோட்டுக்கு பேசினேன் அன்னைக்கு. இந்த மாதிரி நான் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் உங்களை ரீச் பண்ணேன். நீங்க மெசேஜ் பண்ணனால எனக்கு கை கால் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அண்ணன் நான் மெசேஜ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி. அது ஒரு மாதிரி ஹாப்பி ஆச்சு. நீ என்ன பண்ண? பிரச்சனை இருக்கும்போது எனக்கு என்ன சப்போர்ட் பண்ண சொல்லு. சப்போர்ட் மீன்ஸ் நான் பெரிய அளவுக்குலாம் ஒண்ணு இல்ல. என்ன பண்ண ஸ்டாண்ட் வித் மதன் அப்படின்ற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அதே தமிழில் இருக்கும். ஸோ யார் என்ன சொன்னாலும் நான் இதுலதான் இருப்பேன், பிடிஎஸ்ல தான் இருப்போம்,
அப்பலே வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஏதோ பிடிஎஸ்ல நீங்க பப்ஜி விளையாண்டீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் அது என்ன சொன்னேன்னா, பரவாயில்ல அரெஸ்ட் பண்ணாலும் ஓகே, நான் பிடிஎஸ்ல தான் இருப்பேன், என்ன ஆனாலும் சரி, நான் வில் ஸ்டாண்ட் வித் மதனண்ணான்னு சொல்லிட்டு நான் ஒரு இதாவே போட்டுருந்தேங்கண்ணா. அதுக்கப்புறம் ஒரு பேச்சு வந்துச்சு, நீ வியூஸுக்காக தான் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு. சரி எனக்கு அந்த வியூஸ் வேணா ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு நான் அதுலயுமே வந்துட்டு இது காப்பிரைட்ஸ் வர ஒரு சாங்கை போட்டு அந்த வீடியோ காப்பிரைட்ஸா க்ளோஸ் பண்ணிடுவேண்ணா. உன் சேனல் எங்க இருக்கு? நான் கிறிஸ்டோபி லைவ் அதுல தான் நான் கிறிஸ்டோபின்னு இருக்கும் பாருங்க. பாருங்கண்ணா எல்லாமே இருக்கு, அந்த லைவ் இதெல்லாமே இருக்குங்கண்ணா. அது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே இருக்கு பாருங்க. 28K சப் அதுவா? ஆமா ஆமாங்கண்ணா. அப்போ 31ல இருந்தேன், அப்படியே 3 இயர்ஸ் இல்லாதனால அப்படியே போயிடுச்சுண்ணா. ஆமா, we are now 30K குடும்பம். எங்க இருக்கு இதுல வி ஸ்டாண்ட் வித் மதனண்ணா? காணோம். இருக்கும் பாருங்க, நிறைய வீடியோ இருக்குங்கண்ணா. அதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே போங்களேன், நிறைய வீடியோ இருக்கும். I'm leave bot squad. ஓகேங்களா, நான் லீவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். தலைவன் இஸ் கம் பேக், லெட்ஸ் செலிப்ரேட். என்னடா நீ அப்ப நீ ஐ குவிட் பாட் ஸ்குவாட்ல நீ இல்லையா? நீ ஆம்பளை என்ன? நீ ஐ குவிட் பாட் ஸ்குவாட்ல நீ இல்லையா என்ன? இல்ல நான் அதை அப்படி சொல்லல. நான் எதுவும் சொல்லல. நான் வந்துட்டு ஒரு லைன், அந்த லைன் வேணா நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அனுப்பிச்சுடுறேன் பாருங்க. யார் என்ன அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, யூ வில் ஸ்டாண்ட் வித் மதன் நான் கூட தான் இருப்பேன்னு சொன்னாங்கண்ணா. நான் பார்த்து அனுப்பிச்சுடுறேன்னா, அது எந்த லைவும் தெரியல, நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன், நைட்டுக்குள்ள அனுப்பிச்சுடுறேன். நியூ பாட் ஸ்குவாடுக்கு ட்ரை அவுட்ஸ் இருக்கா? ஜெயிலு தான் இருக்கு நியூ பாட் ஸ்குவாடுக்கு. போறியா? everyone left to bot squad. அவ்வளவுதான் ப்ரோ, யாரும் இருக்க மாட்டாங்க ப்ரோ. ஐ குவிட் பாட் ஸ்குவாட்ல நீ இல்லையா? நீ ஆம்பளை என்ன? நீ என்ன மெக்கானிசமோ அந்த இதெல்லாம் நம்ம கிட்ட பேசாத சரியா? நீ அந்த கதையில நம்ம கிட்ட பேசாத. வெளியே வரட்டும்டா, தலைவனோட என்ட்ரிக்கு தான்டா வெயிட்டிங்க. வெளியே வரட்டும்டா. அவர் உள்ள என்ன சொல்ல, வெளியே இருக்கும் போதெல்லாம் இப்படி எவனுமே பேசுனது இல்லை. ஏன் அவர் உள்ள போனதுக்கப்புறம் இப்படிலாம் வாய் பேசுறீங்களாடாண்டா பொட்ட பசங்களா? ஃபஸ்ட்டு திருந்தி வாங்க சரியா? ஒருத்தர் இருக்கும் போது ஜால்ரா அடிக்கிறதும் இல்லாதப்போ வந்துட்டு எப்படி அசிங்கமாக பேசுறதும் அப்படிலாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு மனுஷனா வைங்க. அது கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்கிறேன், மதனா கம் பேக். மிஸ்யூ மதனா, ஆல்வேஸ் மிஸ்யூங்க கைஸ். ப்ளீஸ் எல்லாருமே அந்த பெட்டிஷன் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க ப்ளீஸ். பெட்டிஷன் போடுங்க கைஸ் எல்லாம். ஓகேவா? மதனா சும்மாவா அப்படின்றத நம்ம காட்டணும். ஓகேவா? வசந்த் கேமிங் ரிப்ளை பண்ணி போயிருந்தா பண்ணுறேண்ணா. விடுதலை போராட்ட தலைவரா உங்கள் இப்போ வசந்த் கேமிங் நீங்கள் லைஃப்பில் கட்டுறதை பேசணும் இல்லையா? சரி விடுங்க, அதான் நான் வில் பேக். நான் இன்னொரு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன தெரியுமா, இது இப்படியே நின்ற போகிறதில்ல. எப்படி இப்படியே நின்ற போகிறதில்ல. அதனால் நான் வில் கம் பேக். யார் யாரை என்ன பண்ணணுமோ பண்ணுவார், யார் யாரை என்னென்ன பண்ணுமோ பண்ணுவார். எப்பயுமே என்ன சொல்கிறது, எந்த வழி வருமே வந்த வழி மறவாது. அவ்வளோதான் மிஸ், எங்கள் ஆத்தாப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகிற வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. லெஜிட் வாரியர் ப்ரோ, அந்த பையன் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணான் ப்ரோ. பார்த்துருக்கீங்களா? அப்போ சொல்லவே இல்லை எனக்கு யாருமே. அப்புறம் ஸ்ரீ கிருஷ் பத்தி நீங்க டைம் காலம் கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துதா எல்லாத்தையும்? ஓய், தட்ஸ் குட், தட்ஸ் குட். நான் பார்த்தேன்டா கிருஷ்ணி, டோன்ட் வரி. சரி, ஓகே. லக்கிலி ப்ரோ, லக்கிலி வந்து கரெக்டாக வேற முடியுது. இந்த இது வேற இஎம்ஐ வேற முடியுது எனக்கு. ஜேபி நம்ம இவர் ப்ரோ வருது. ரோவன் ப்ரோட்ட சொல்லி மிஷின் வாங்கி கொடுத்துருவேன்.
வேற என்ன டாப் 100 புஷ் பண்ண சொல்லிடலாம். அவ்வளோதான். நான் காலைல வர வச்சுக்குவேன் அவனை. அவ்வளோதான் முடிச்சு. ஒரு ஐபேடு ஒரு பிசி வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்லா விளாட வச்சு ஓஜிபிடிஎஸில் போட்டு ஃப்யூச்சரை செட்டில் பண்ண வேண்டியது தான். அதான் அந்த மாதிரி சமயத்துலேயே நம்ம லாயல்ட்டி காமிச்சிருக்கோம் அப்படின்னா, லாயல்ட்டி தானே இருக்கிறதுலே மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் திங். இதுவே அவங்ககிட்ட இருக்கும்போது அப்புறம் என்ன, அப்புறம் நாம தானே அவனுக்கு நிற்கணும், அவன் ஃப்யூச்சருக்கு நாம தானே வேலையை பார்க்கணும். பார்த்துருவோம். நான் இப்போ தான் இது எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ நாள். சீரியஸாக குட் இல்லை, குட் குட் குட். கிறிஸ்ஓபி பையன் நல்லா வரணும் ப்ரோ, ஏதாச்சும் பண்ணுங்க, மறந்துடாதீங்க ப்ளீஸ். ரியலி எமோஷனல் ஆகிருச்சு மதன் ப்ரோ. ஆதர்ஷ் நந்தகுமார். இல்லை எனக்கே நானே கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டேன் நீங்கள் சொல்லும் போது. சத்தியமாக எனக்கு இது தெரியாது, ப்ராமிஸாக யாருமே சொல்லவே இல்லை கைஸ். திடீர்னு தான் பல வருடங்கள் கழிச்சு எனக்கு தெரியுது. நானே லைட்டாக தப்புன்னு தான் ஒரு மாதிரி ஆகிட்டேன். என்னடா இப்படிலாமாடா அப்படின்னு. ஏன்னா நான் பெரிய துரோகத்தை தானே பார்த்துருக்கேன் நான். இது வந்து புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐ கிட் வாட் ஸ்குவாட்னு போடுறப்போ ஐ ஸ்டாண்ட் வித் மதன்னு தான் ப்ரோ போட்டான். உங்களில் ஒரு இவ்வளோ வருஷம் சொல்லவே இல்லையே ப்ரோ நீங்கள் யாரும். பரவாயில்ல, அது காலம் கரெக்டான டைமில் நான் நம்மளோட ப்ரைம் டைமில் நம்மளோட பீக் டைமில் பண்ணி மறுபடியும் அவன் நம்மகிட்ட சேர்த்துருக்கு. நல்லது தான். பார்த்துக்கலாம் கைஸ், நம்ம பார்த்துக்கலாம். ஆடா வெயிட்டு லாயல்ட்டி தான் அவனை எங்கேயோ கொண்டு போவோம். ஷோர் ஷோர் கைஸ். அது ஒரு ஸ்டோரி தானே. இப்போ அவன் மூட்டை தூக்கிட்டு தானே இருந்தான் மாலை. அவனை நான் என்ன ஆக்குறேன்ட்டு பாருங்க. இதை நான் வந்து ஒரு 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 சவாலாகவே எடுத்துக்கிறேன். கோபி ப்ரோ M4 ஆர்டர் பண்ண முடியுமா கோபி ப்ரோ? இந்த மாதம் இஎம்ஐ அனுப்பிடுறேன். இப்போ இன்னும் ஒரு மாதம் இஎம்ஐ தான் இருக்குது. ஒரு M4 ஆர்டர் பண்ண முடியுமா? கிரிட்டுன்னு பையனை சந்தோஷப்படுத்திடுவோம். யார்ட்டையும் போய் நிற்க வரும்ல, நானே பார்த்துக்கிறேன். ஏன்னா 1 லட்ச ரூபா இருந்தால் போதும் தானே ப்ரோ பிசி பில்ட் பண்ணுறதுக்கு. 1 லட்ச ரூபா ஐபேடு, 1 லட்ச ரூபா பிசி விட்டுருவோம். நாட் அ பிக் டீல். ஓபி ப்ரோ மதன் ப்ரோ இன்னும் 2 இஎம்ஐ தான் இருக்கு. நான் ஒரு இஎம்ஐ நீங்க அனுப்பிச்சுட்டு இன்னும் ஒரு இஎம்ஐ தான் பாக்கி. மண்டே வாங்கிடலாம் மதன் ப்ரோ. இந்த மண்டே வாங்கிக்கலாமா? இல்ல நாளைக்கு. இல்ல நாளைக்கு ஈவினிங் வந்து நான் வேற கொஞ்சம் வாங்கியிருக்கேன். நாளைக்கு இல்ல சாலரி வந்து உடனே பே பண்ணிட்டேன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டேன். உங்களோட இஎம்ஐ மட்டும் இது மட்டும் கொடுங்க. அந்த யூபிஐ நான் இப்போ இது அனுப்பிச்சு விட்டுறேன். எப்படி ஆரம்பிக்க மட்டும் சொல்லுங்க. அது ரீசன்ட் இருக்குங்க. 999 அப்படின்னு ஆரம்பிக்க மாதிரி நம்பர் உங்களுக்கு கோபிகேஷன் இருக்கு. ஒய்பிஎல் தானே? ஆமா. ஓகேவா? இன்னும் ஒரு வீக்குமே தான். நான் அடுத்த மாசம் இப்ப கூட அனுப்பிச்சு விட்டுறேன் ஒரு 2-3 நாள்ல. ஓகேவா? அது முடிஞ்ச மாதிரி உங்கள்கிட்ட இருக்கட்டும். ஏன்னா அது முடிஞ்ச மாதிரி இருக்கட்டும். எனக்கு மண்டே கண்டிப்பா வாங்கி கொடுத்துருங்களா? பாவம் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். நீங்க வேற பாத்து நீங்க சொல்ல வேண்டியதானே என்கிட்ட. அவனை பத்தி சொல்லவே இல்லை என்கிட்ட. அவன்கிட்ட பத்தி இல்ல யாரும் அதை பத்தி பேசல. உண்மையிலே பண்றோம். நிறைய பேர் வந்து கேட்பாங்க எதுக்காக இப்படி லைவ் போடுற, வியூஸ் இது பண்றேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, என்னன்னாலும் நான் நிற்பேன் அப்படின்னு நிறைய பேசிருப்பாங்க. அப்ப எல்லாரும் போய் லைவ் தான் பாப்பாங்க. வந்து நிறைய பேர் ஏதாவது கேட்பாங்க. பார்த்து தான் அதான் நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள இல்லைன்னா டியூஸ்டே அவன் கையில M4 இருக்கணும். ஓகே மேம். நான் இன்ஸ்டால உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன். நாளைக்கு சாலரி வந்துச்சுன்னா நாளைக்கு நான் முடிச்சிடுவேன் மேம். முடிச்சிட்டேன்னா ஆர்டர் போட்டுறேன் நாளைக்கு. Thank you. Love you so much. நன்றி. Always big fan. Always. Big fan. அவ்வளவுதான். லாயல்ட்டி தானே கிடைக்காது. லாயல்ட்டி பிளேஸ் த மேஜர். நம்ம பக்கம் நின்னானா அவனுக்கு நம்ம எப்படி நிக்கணும்? நம்ம பவர் யாருக்கு காட்டணும் அவனுக்கு? சரி ஓகே. தேங்க்ஸ் சின்ன ப்ரோ. அடுத்த நிமிஷம் கிரெடிட் கார்டு எனக்கு. அவ்வளோதான் முடிச்சு. ஜோர்டனோட விளக்கு ஏற்றியாச்சு. அடுத்து கிறிஸ்டோபரோட விளக்கு ஏற்றுவோம். பொம்மால அடுத்து அவனுக்கு பீச் வாங்கி கொடுக்குறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியும்? நீ வேலைக்கு போகக்கூடாது இனிமேல். சரியா? உனக்கு நான் வந்து மிஷின் வாங்கி தரேன். நாளைக்கு காலையில லைவ் வந்துடணும். காலையில 8 மணிக்கு லைவ் வந்துடணும். ஓகேவா?
மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிற இது வரைக்கும் இப்போ? அது மட்டும் சொல்லு. நான் 7K வீக்லி 7K. உனக்கு வாரம் 10,000 நீ சம்பாரிச்சா உனக்கு ஓகே தானே? மந்த்லி 40,000 சம்பாரிச்சா ரொம்பவே பரவாயில்ல. ரொம்பவே பரவாயில்ல. சரியா? சரி, உனக்கு ஐபேட் M4 ஆர்டர் பண்ணி வச்சு டியூஸ்டே வந்து உன் கையில் கிடைச்சிடும். உன் அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு. என்ன சொல்றீங்க? வாங்கி பார்த்துக்கலாம். லாயல்டி இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். நீ அந்த மாதிரி டைம்லேயே எங்களுக்கு நின்றுருக்க அப்படின்னா அவள் தான் முடிச்சு. அப்புறம் நாங்கள் தான்டா உனக்கு நிற்போம், வேற யாரும் நிற்பா? உனக்கு டியூஸ்டே வந்துடும். இன்கேஸ் நாளைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டா டியூஸ்டே வந்துடும். சரியா? ஆனால் ப்ராமிஸ் ஆர்டர் பண்ணி வச்சு உன் அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சு இதில் உனக்கு பிசி வாங்கி தரேன். பிசி வாங்கி தரேன். இன்டர்நெட் காசு அனுப்பிச்சு விட்டுறேன். இன்டர்நெட் இருக்கா? வைஃபை இருக்கா? நான் இருக்குண்ணா. சரி, ஓகே. உனக்கு பிசி வாங்கி தரேன். இந்த ஜூனுக்குள்ளே உன் லைஃப் செட்டில் பண்ணிடுறேன். 6 மந்த் மட்டும் டைம் கொடுப்போம். நீ எப்படி வேணாலும் பரவாயில்ல, நாட் ப்ராப்ளம். ரொம்ப நன்றிண்ணா. ஜி பார்த்துரு. விளையாடு உன்னை ட்ராஃபி கேட்குறேன். தேங்க்ஸ் மேடம் ப்ரோ. சொல்லாத, நான் இருக்கேன். டோன்ட் வரி. ஐ வில் டேக். அது கஷ்டத்துல ஒருத்தன் சொல்லி அழுகிறப்ப, அதுவும் மெயினா நான் சொல்லி அழுகிறப்ப எனக்கா நின்றுக்கிற உம்மாலே நான் தான்டா. நான் சொல்றது தான் இங்க. நான் வாத்தியம் போடா. நான் ஒரு 2-3 வாரம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணேன். M4 மட்டும் கொஞ்சம் நீ ஹேண்டில் பண்ணு. உனக்கு நம்ம மாசம் உனக்கு எத்தனை டிராஃபி ஜெயிச்சு கொடுக்கணுமோ நான் எந்த டீம்ல போட முடியுமோ நல்லா போட முடியும். நான் பாக்குறேன். சரியா? ஓகே. ஜி ஆல் தி பெஸ்ட். வெரி குட். உன் லாயல்டி தான் உன்னை இப்படி கொண்டு வந்துச்சு, வேற எதுவும் இல்லை. ஐ குட் பாட் ஸ்குவாட் ஆப்போசிட் ஐஸ்டாண்ட் மதன்ன்றது தட்ஸ் குட். வெரி குட். ரெடி. சரி, போய் பாடு. இப்போ ஒரு இந்த 5 மினிட்ஸ்ல ஏதாவது பண்ண பாரு. நான் உன்னை பெட்டர் டீம்ல போட பாரு. எனக்கு இப்போ அட்ரஸ் அனுப்பிச்சுடு. அட்ரஸ் மேபி ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள உனக்கு பீஸ் வாங்கி கொடுத்துறேன். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. பார்த்துக்கோ. பாய். வணக்கம் கைஸ். இன்னும் சொல்லவே இல்லை போற. யாருமே சொல்ல கைஸ். ஏமாற்றப்பட்டோம் கைஸ். பரவாயில்ல, நம்ம கிட்ட வல்லமை இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போய் நின்றுட்டு வில் டூ ஆல் தி திங்ஸ். எனக்கு ஒரு ஓரத்தில் இருக்கும், ஒருத்தனாவது நம்ம பண்ணதுக்கு நம்ம சமயத்தில் இருந்திருக்க மாட்டானா அப்படின்னு. ஏன் பண்ணுறதுனா அந்த சமயத்தில் ஃபைனலி இன்னொருத்தன் இருக்கான்னு இருக்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கு. ஓகேவா தெரியுதா? சரியா இருக்குல்ல? சரியா இருக்குல்ல? எப்படி இருக்கு? வெறியா இருக்கா? தேங்க்யூ. எனக்காக ஆர்டர் பண்ண கோபி அண்ணனுக்கும் மதன் அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் மக்களாகிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தப்பு எல்லாத்துக்கு இதான் எம்பரு. ஒரு எப்படி தக நின்னுதா? வெறியா இருக்கா? மதனா ஓபிந்து சாரு கைஸ். தேங்க்யூ மதனா. நன்றிகள் பல கோடி. தேங்க்யூண்ணா. எடா கிறிஸ் வந்துச்சடா. டிஃபரன்ஸ் தெரியுதா அதுக்கு இதுக்கும்? இது அது என்னன்னா ஃபுல் கேரக்டர் அப்படி தெரியுது. ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்குண்ணே. வெறியா இருக்குண்ணே. ஆமா 11. ஓகே. ரொம்ப நன்றி. லாக் ஆகுதா? அதெல்லாம் விட ரொம்ப தேங்க்ஸ் மதனா. எப்பயும் மறக்க மாதிரி சந்தோஷமா இருக்கு எனக்கு டேவே. ஓகேடா, போட்டலாம்டா. இப்போ நீ வந்து ஜெயிக்கணும். இப்போ நீ மேட்ரு என்னன்னா, நீ வந்து நிறைய ஜெயிச்சதான். இது ஒரு மேட்ரு இல்லை, இனிமேல் தான் நிறைய ஜெயிக்கணும். எங்களுக்கு தெரியாம எப்ப என்ன பண்ண? நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மள பாத்துக்கோ.